எக்ஸசைஸ் 1.3ல 5th சம் பார்க்கலாம். ஸோ இந்த 5th சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம், நல்லா பார்த்துக்கோங்க. எ ப்ரைஸ் ஆஃப் 3 கமாடிட்டிஸ், 3 கமாடிட்டிஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், ஆரஞ்சு, பனானான்னு வச்சுப்போம். அது வந்து ஏபிசின்னு வச்சுருப்பாங்க. ஆர் எக்ஸ் அண்டு ஒய், எக்ஸ் ஒய் அண்டு இசட். ஓகேவா, நல்லா கவனிச்சிக்கணும். அதை எக்ஸ் ஒய் இசட்டாக வச்சுருக்காங்க பர் யூனிட் ரெஸ்பெக்டிவ்லி. அதோடைய பர் யூனிட் வந்து அது வந்து எக்ஸ் ஒய் இசட்னு வச்சுருக்காங்க ருபீஸில். எ பர்சன் பி பர்ச்சேஸ், ஓகேவா, பி பர்ச்சேஸ் 4 யூனிட் ஆஃப் பி, 4 யூனிட் ஆஃப் பியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அண்ட் செல்ஸ் 2 யூனிட் ஆஃப் ஏ அண்ட் 5 யூனிட் ஆஃப் சி. Person Q purchase 2 units of C and sells 3 units of A and 1 unit of B. Person R purchase 1 unit of A and sells 3 unit of B and 1 unit of C. If this process PQRS PQR earn 15,000, 1,000 and 4,000 respectively, find the price per unit of A, B and C அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னடா இது கொஞ்சம் குழப்புதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் சிம்பிளாக எழுதிக்கிட்டால் நம்ம ஈஸியாக புரியும். பர்சன்னா ஏதோ ஒரு 3 பேர், ரமேஷ், தினேஷ், சுரேஷ்னு இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க அவங்கள வந்து பி, பர்சன் வந்து PQRன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பர்சன் பின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம பர்சனை பின்னு வச்சுப்போம். ஒரு பர்சனை பி, இன்னொருத்தவங்க என்னது கியூன்னு வச்சுப்போம், இன்னொருத்தவங்க என்னது ஆறுன்னு வச்சுப்போம். ஓகேவா, இவங்க 2 வேலை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை விற்கிறாங்க. இப்போது ஒரு ஆப்பிள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த ஆப்பிளை விற்கணும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து நம்ம வாங்கணும், ஒரு ஃபார்மர்ட்டேருந்து நம்ம வாங்கி அதுக்கப்புறம் அதை நம்ம விற்போம் லாபத்துக்கு. ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி நம்ம 10 ரூபாய்க்கு விற்போம், கரெக்டாக. ஸோ அதை மாதிரி இவங்க வாங்கி அதை செல் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ 2 ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்னது, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அண்டு இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க. ரைட்டா. ஸோ இந்த 2 ஆப்ரேஷன் இப்போ பண்ணுறாங்க. அதனால் இதை நம்ம சின்னதாக ஒரு டேபிளேஷன் மாதிரி போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டால் நமக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பி வந்து என்ன பண்ணுறாங்க, பி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை இங்கே எழுதுவோம். பர்ச்சேஸ் பண்ணுறதை என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பி பர்ச்சேசஸ் 4 யூனிட் ஆஃப் பி. ஓகேவா, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 4 யூனிட் ஆஃப் பி, பிஏ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, செல் என்ன பண்ணுறாங்க, 2 யூனிட் ஆஃப் ஏ, 2 யூனிட் ஆஃப் ஏ. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, 5 யூனிட் ஆஃப் சி. சி, ஓகேவா, இதை செல் பண்ணுறாங்க. பர்சன் கியூ என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் 2 யூனிட் ஆஃப் சி. இவங்க 2 யூனிட் ஆஃப் சியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. 2 யூனிட் ஆஃப் சி, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2 யூனிட் ஆஃப் சி. செல்ஸ் 3 யூனிட்ஸ் ஆஃப் ஏ, 3 யூனிட் ஆஃப் ஏ, 3 யூனிட் ஆஃப் ஏ, 3 யூனிட் ஆஃப் ஏ அண்ட் 1 யூனிட் ஆஃப் பி அண்ட் 1 யூனிட் ஆஃப் பி. இவர் ஆர் என்ன பண்ணுறாரு, பர்சன் ஆர் பர்ச்சேஸ் 1 யூனிட் ஆஃப் ஏ, 1 யூனிட் ஆஃப் ஏவை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. 1 யூனிட் ஆஃப் ஏ, 1 யூனிட் ஆஃப் ஏ. இவர் வந்து 1 யூனிட் ஆஃப் ஏவை பர்ச்சேஸ் பண்ணுறாரு, 1 யூனிட் ஆஃப் ஏ அண்ட் செல்ஸ் 3 யூனிட்ஸ் ஆஃப் பி, B and 1 unit of C, 1 unit of C. ரைட்டா, இதை மாதிரி நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அவங்க ஏவை என்ன வச்சுக்கிறாங்க சொல்ல வராங்க, இங்கே சொல்கிறாங்க பாரு, ஏ அண்டு சி ஆர் ருபீஸில் எக்ஸ் ஒய் இசட்டாக வச்சுக்க சொல்கிறாங்க. ஏவை எக்ஸாக வச்சுக்க சொல்கிறாங்க, பியை ஒய்யாக வச்சுக்க சொல்கிறாங்க அண்டு சியை இசட்டாக வச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மாதிரி வச்சுக்க சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கே நல்லா காமனாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஒருத்தவங்கிட்டேருந்து வாங்கணும். அப்போது நான் காசு கொடுத்து வாங்கணும், அது நெகட்டிவில் போடுவோமா,
செல் பண்ணுறது வந்து நான் ஒருத்தங்கள்ட்ட விற்றா எனக்கு காசு வரும், லாபம் வரும். ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸில் போடுவோமா. இது ரெண்டும் இப்போ வாங்கணுன்னா நான் காசு கொடுத்து வாங்கணும், அப்போ எனக்கு நெகட்டிவில். நான் விற்கிறேன் அப்படின்னா எனக்கு காசு வரும், அதனால் அது பாசிட்டிவ். இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இன் திஸ் ப்ராசஸ் பிக்யூ ஏர்ன், எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்காங்கன்னா 15,000, 1000 and 4,000 ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த பீஸ் ப்ரைஸ் பர் யூனிட், ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்றத இவங்க இப்போ கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஒரு ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் பண்ணி தான் இதை நம்ம பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 4 யூனிட் ஆஃப் ஏ, இதில் ஏ எங்கே இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த பியில் பர்ச்சேஸ் பி பண்ணாங்களா அதில் ஏ, ஏன்னா ஏலேருந்து ஃபஸ்ட்னா எக்ஸ்லேருந்து நமக்கு ஈக்குவேஷன் கரெக்டாக வரும். அதனால் இவங்க 2 யூனிட் ஆஃப் ஏவை செல் பண்ணியிருக்காங்க. அப்போ அது எனக்கு பாசிட்டிவில் தானே இருக்குது. ஏன்றது இது எக்ஸு, அப்போது 2x. அடுத்தது பி என்ன இருக்குது, 4 யூனிட் ஆஃப் பியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது நெகட்டிவில் இருக்குது. அப்போ பியை வந்து என்ன பண்ணணும், ஒய்யாக போடணும். 4y ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கள். 5 யூனிட் ஆஃப் சியை செல் பண்ணியிருக்காங்க. சின்றது என்னது, இசட்டு. அப்போ ப்ளஸ்ஸு 5c ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்றத இங்கே அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 15,000. மொத்தமாக எவ்வளோ செல் பண்ணியிருக்காரு இந்த பி அப்படின்னு. அடுத்தது Q வந்து பாருங்கள். Q வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஏ எங்கே பண்ணியிருக்காரு, 3 யூனிட் ஆஃப் ஏவை செல் பண்ணியிருக்காரு. அப்போ 3ன்றது என்னது, செல்னா பாசிட்டிவ், 3x. பி என்ன பண்ணுறது, 1 யூனிட் ஆஃப் பியை செல் தான் பண்ணியிருக்காரு. அப்போ ப்ளஸ்ஸு 1y, ஏன்னா பினா இங்கே பாருங்கள் ஒய்ன்னு எழுத சொல்கிறேங்க. ஆனால் 2 யூனிட் ஆஃப் சியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அப்போது பர்ச்சேஸ்னால் அது என்னது, நெகட்டிவ், -2. சாரி, இந்த இடத்துல சி போட்டோம் பாருங்கள். அதாவது இந்த இடத்துல நல்லா கவனிங்க. 2x-ஐ 2 யூனிட் ஆஃப் ஏவை செல் பண்ணியிருக்காரு 2x. 4 யூனிட் ஆஃப் பியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு 4, பினா ஒய், -5 யூனிட் ஆஃப் சியை செல் பண்ணியிருக்காங்க. அப்போ 5z போட்டுக்கோங்க இதை, ஏன்னா சியை இசட்டுன்னு தானே வச்சுருக்கோம். அடுத்த 3, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 யூனிட் ஆஃப் ஏவை செல் பண்ணியிருக்காங்க, ப்ளஸில் போட்டிருக்கோம். 1 யூனிட் ஆஃப் பியை செல் பண்ணியிருக்காங்க, ப்ளஸில் போட்டிருக்கோம், ஒய் போட்டிருக்கோம். 2 யூனிட் ஆஃப் சியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது சின்றது என்னது, இசட், 2z. பர்ச்சேஸ்னால் மைனஸில் போடணும். தட் இஸ் ஈக்குவல் டு 1000. இது வந்து 1000. ஆருக்கு பார்ப்போம். ஆர் வந்து 1 யூனிட் ஆஃப் ஏவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது பர்ச்சேஸ்னால் -1x. ஓகேவா, ஏனா எக்ஸு. 3 யூனிட் ஆஃப் பியை செல் பண்ணியிருக்காங்க, பியை செல் பண்ணியிருக்காங்க. அப்போ சினா ப்ளஸ்ஸு 3y, பினா ஒய். 1 யூனிட் ஆஃப் சியை செல் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ்ஸு 1z. தட் இஸ் ஈக்குவல் டு 4000. இவங்களுக்கு 4000 வருது. ரைட்டா. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் பாருங்கள். தட் இஸ் 2 -4 5, அடுத்தது என்னது 3 1 -2, அடுத்தது -1 3 1. ரைட்டா. இது எல்லாமே என்னத்தில் வச்சுருக்கோம், XY Z வச்சுருக்கோம். ஸோ இது X, இது Y அண்ட் இது Z. அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு, இது என்னவா இருக்குது, இது 15,000, இது 1000, இது 4,000 இருக்குது. இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இன்வெர்ஸ் ஃபார்மில் நம்ம எழுதணும்னா இது என்ன பண்ணலாம், எக்ஸ் இல்லை ஏ இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதுவோம். இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பின்னு எழுதலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். A inverse that is equal to 1 by determinant of A into adjoint of A. இதுதான் A இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ அப்போ நம்ம A எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த ஏவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஏவை நம்ம இங்கே வச்சுக்கலாம். இப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது இங்கே, இந்த பாருங்கள், இந்த ரோ இந்த காலம் பாருங்கள். இந்த 2 இங்கே இருக்கா, அதனால் இந்த 2வை ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துக்கோங்க. 2 எடுத்துகிட்டு இன்ட்டு +2, அதனால் 2 எடுத்துகிட்டு இந்த காலம் இந்த ரோவை விட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும், 1 3 2 6 வரும், -6 வரும். ஃபார்முலா மைனஸ் இருக்கிறதுனால இது +6 மாறிடும். 1 + 6ன்னு வந்துடும். அடுத்த
நம்பர் எடுத்துக்கோங்க. அடுத்த நம்பர் என்ன இருக்குது, இங்கே -4 இருக்குது. இங்கே முன்னாடி நம்ம ப்ளஸ் போட்டதுனால இங்கே மைனஸ் போடணும். அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4ஆக மாறிடும். இப்போ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டா இந்த காலம் இந்த ரோ விட்டுருங்க. அப்போது 3 1s are 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 2 2ன்னு கிடைக்கும். இங்கே ஃபார்முலா மைனஸ் இருக்கிறதுனால இதை -2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? தட் இஸ் அடுத்ததை பாருங்கள். இங்கே +5 இருக்குது. இங்கே மைனஸ் போட்டதுனால திரும்பியும் +5 தான் இந்த இடத்துல வரும். ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த காலம் இந்த ரோவை தூக்கிட்டிங்கன்னா 3 இன்ட்டு 3 என்னது 9 -1 கிடைக்கும். ஆனால் நமக்கு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரதுனால +1ஆக மாறிடும். இதுதான் வந்து நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இந்த வேல்யூ இப்போ கண்டுபிடிக்கலாமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 6 + 1 7 ப்ளஸ் 4 இன்ட்டு 3 - 2 1 plus 5 into 9 plus 1 10. So இதெல்லாம் போட்டிங்கன்னா determinant of A that is equal to 14 2 7s are 14 plus 4 plus 50. So இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா determinant of A that is equal to 68 ன்னு கிடைக்கும், which is not equal to 0. So A inverse exists ன்னு போட்டுடலாம். A inverse exitன்னு போடலாம். இப்போ A inverse கண்டுபிடிக்கலாம். A inverse கண்டுபிடிக்கணும். இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும்? adjoint of A கண்டுபிடிக்கணும். ஸோ adjoint of A எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். adjoint of A adjoint of A கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணணும்? இந்த மாதிரி சிம்பிள் போட்டுக்கோங்க. ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு சாரி ப்ளஸ்ஸுக்கு பதில் இங்கே சைன் சேஞ்ச் போடுங்க. மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் அடுத்து ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இது மாதிரி போட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இது இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? சேம் அதே மாதிரி தான். இந்த ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். இந்த காலம் இந்த ரோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளார எடுத்துகிட்டு மைனஸ் பண்ணிடுங்க. 1 இன்ட்டு 1 1 3 இன்ட்டு 2 6. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால +6ன்னு இங்கே போடணும். ஏன்னா ஃபார்முலா மைனஸ் இல்லையா? அடுத்த காலம் இந்த நம்பர் 4க்கு காலம் ரோ தூக்கிட்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 1s are 3 ரைட்டா? 3 1s are 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 2 is 2 வரும். ஆனால் ஃபார்முலா இருக்கிறதுனால இது -2ஆக மாறிடும். அடுத்தது அதே மாதிரியே அடுத்த காலமையும் அடுத்த ரோவையும் தூக்கிடுங்க. அப்போது 3 இன்ட்டு 3 9 -1 கிடைக்கும். ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +1ஆக மாறிடும். அதே மாதிரியே அடுத்த நம்பருக்கும் போடுங்க. இப்போது தேர்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரோ இந்த காலமும் தூக்கிடுங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 4 -4 இன்ட்டு 1 -4 3 5s are 15. ஸோ ஃபார்முலா மைனஸ் இருக்கிறதுனால -15 ரைட்டா? ஸோ அடுத்த காலம் அடுத்த ரோவை தூக்கிடுங்க. இந்த நம்பர் வேணும்னா இந்த காலம் இந்த ரோ இந்த காலம் தூக்கிடுங்க. அப்போது 2 இன்ட்டு 1 2 -5 கிடைக்கும். ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +5ஆக மாறிடும். அடுத்தது இந்த 2 நம்பரில் இருக்கிற இந்த காலம் இந்த ரோவை தூக்கிட்டிங்கன்னா 2 இன்ட்டு 3 2 3s are 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 கிடைக்கும். ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -4ஆக மாறிடும். அடுத்தது இந்த தேர்டில் இருக்கிற இந்த ரோ இந்த காலம் தூக்கிட்டிங்கன்னா -4 இன்ட்டு -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் 4 2s are 8 +8. இது 1 இன்ட்டு 5 5 -5. ஓகேவா? அடுத்தது இந்த தேர்ட் நம்பர் வேணும்னா இந்த ரோ இந்த காலம் இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 2 2s are 4. ஓகேவா? 2 2s are -4 2 இன்ட்டு -4 3 5s are 15 வெறும் 15. இங்கே ஒரு ஃபார்முலா மைனஸ் இருக்கிறதுனால -15. அதே மாதிரி அடுத்தது இந்த 1ல் இருக்கிற இந்த காலம் இந்த ரோ தூக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 1 2 3 4s are 1 5 4 2 3 4s are 12. மைனஸில் இருக்கிறதா மைனஸ் +12 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் adjoint of A that is equal to கோஃபேக்டர் என்ன வரும்? 6 + 1 7 3 - 2 -1 வரும். இங்கே அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 + 1 10 வரும். இது -4 -15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +19 கிடைக்கும். இது 2 + 5 6 7
ப்ளஸ் 7 கிடைக்கும். இது 6 மைனஸ் 4 4 5 6 மைனஸ் 2 கிடைக்கும். அண்ட் இது 8 மைனஸ் 5 5 6 7 8 3 கிடைக்கும். அண்ட் இது வந்து மைனஸ் 4 மைனஸ் 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 19 கிடைக்கும். அண்ட் இது 12 ப்ளஸ் 14 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ உடைய ஃபார்முலா. இப்போது ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஏ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? தட் இஸ் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 divided by determinant of A into adjoint of A. கரெக்டுங்களா? determinant of A நம்ம என்ன போட்டிருக்கோம்? இங்கே போட்டிருக்கோம் பாருங்க. that is determinant of A இங்கே இருக்கு, adjoint of A இங்கே இருக்கு. ரைட்டா? that is 1 divided by 68 into bracket open பண்ணா 7 minus 1 சாரி. ஸோ இதில் A inverse கண்டுபிடிக்கணும், இதுக்கு transverse கண்டுபிடிக்கணும். தயவு செஞ்சு மறந்துட்டேன், சாரி. ஸோ adjoint of A that is equal to இதுக்கு transverse கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ transverse கண்டுபிடிச்சா இந்த காலமை இங்கே இருக்கிற ரோவா, இங்கே இருக்கிற காலமை இங்கே இருக்கிற ரோவா, இங்கே இருக்கிற காலமை இங்கே இருக்கிற ரோவா மாற்றணும். ஸோ தயவு செஞ்சு அதை மாற்றிடுங்க, நான் மறந்துட்டேன். ஸோ இதை மாற்றினா 7 19 அதுக்கப்புறம் 3 அண்ட் இது -1 7 19 அண்டு இது வந்து 10 -2 14. ரைட்டா? இப்போது நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். சாரி. ஸோ ஏ இன்வர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1 divided by determinant of A into adjoint of A, that is equal to 1 divided by 68 into adjoint of A 7 19 3 minus 1 7 19 10 minus 2 14. ரைட்டா? ஸோ இப்போ இதுதான் A இன்வர்ஸ். இப்போ இதில் நம்ம B கண்டுபிடிக்கலாம். A இன்வர்ஸ் கூட நம்ம B கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த A இன்வர்ஸை நான் இப்போது எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் ஏ இன்வர்ஸோட வேல்யூ. ஸோ இது ஏ இன்வர்ஸோட வேல்யூ. இப்போ இந்த ஏ இன்வர்ஸ் வச்சுட்டு நம்ம ஃபார்முலா என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி தான். தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் நம்ம போட்டாச்சு 1 divided by 68 இன்ட்டு 7 19 3 -1 அப்புறம் 7 19 அதுக்கப்புறம் 10 -2 14. ரைட்டா? இதுக்கப்புறம் இன்ட்டு பி போடணும். இன்ட்டு பி வந்து இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது 1500 சாரி 1500 15,000 1000 அதுக்கப்புறம் 4000. ரைட்டா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா பாருங்கள், that is equal to x is equal to நமக்கு கிடச்சிரும். என்ன கிடச்சிரும்? 1 divided by 68. இதை நம்ம போட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த ரோவால் இந்த காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம அதை பண்ணலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இது 7 into 15,000 1,05,000 இதெல்லாம் போட்டு பார்த்துங்க. ப்ளஸ் 19 into 1000 19,000 ப்ளஸ் 3 into 4,000 3 4s 12,000 ரைட்டா? 12,000 கிடைக்கும். அடுத்தது ரெண்டாவது ரோ, இந்த ரோவால் இங்கே இருக்கிற காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ -1 into 15,000 -15,000 7 into 1000 plus 7,000 minus 19 into 4,000 plus 76,000. அடுத்தது என்ன பண்ணுங்க? மூணாவது ரோ, இந்த கடைசி ரோவால் இந்த காலமாக அகைன் மல்டிப்ளை பண்ணுங்க. 10 into 15,000 1,50,000 1,50,000 minus 2 into 1000 minus 2,000 14 into 4,000 that is plus 56,000
இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 68 இன்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம கழிச்சோம்னா தட் இஸ் 1,36,000 68,000 2,04,000 2,04,000 நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 68 நம்ம உள்ளார எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 68 நம்ம உள்ளார எடுத்துகிட்டு போனால் இது எல்லாமே டிவைட் ஆகிடும் இல்லையா? அது டிவைட் ஆகிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 1 divided by 1,36,000 divided by 68 போனால் அது 1,36,000 மட்டும் 68 போடுங்க. ஸோ 2,000 கிடைக்கும். இது வந்து 68,000 கிடைக்கும். 3 into 68 204. ஸோ அப்போது 3,000 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இதை எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லுவோம். எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு 2,000, அடுத்தது 1,000, அடுத்தது 3,000. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2,000, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1,000 அண்ட் இசட் இஸ் ஈக்குவல் டு 3,000 அப்படின்னு எழுதலாம். இதுதான் நம்மளுடைய ஆன்சரு. இப்போ இதை வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போது எக்ஸ் எவ்வளோ செல் பண்ணாங்க அப்படின்றது இதில் நமக்கு இருக்கும். இதை நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். 2x - 4y + 5z = 15,000 இருக்கு இல்லையா? ஸோ இதில் போடுங்க 2x, எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ நீங்கள் போடுங்க. 2x - 4y + 5z is equal to 15,000. செக் பண்ணி பார்க்கணும்னா நம்ம இப்படி செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ நமக்கு 2,000 வந்துச்சு. 2 into 2,000 - 4 into ஒய்யோட வேல்யூ 1,000 வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1,000 ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 5 into 3,000 வந்துச்சு. செக் பண்ணி பாருங்கள், 3,000 வந்திருக்கும். ஈக்குவல் டு 15,000. ஸோ இதை போட்டிங்கன்னா 4,000 - 4,000 5 3 சார் 15 + 15,000 வரும். ஈக்குவல் டு 15,000 வரும். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு 15,000 = 15,000 வரும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் கரெக்ட்னு வேணால் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். அண்டு இங்கே கேட்டிருக்க கொஸ்டினுக்கும் இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.